உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா. எஸ். சாரி சார். ஏய் இடியட், அறிவில்ல. சாரி சார். ஏய் மித்ரா, அவரை ஏன் அடிக்கிற? தப்பு என் மேலதான். நீ சும்மா ராதி. கவனம் இங்க இருக்கணும். மித்ரா ரிலாக்ஸ். விடு. இந்த ஏய். நீ க்ளீன் பண்ணாதே. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு ஓகே சார். ஃப்ரெஷ்ஷா ஒரு காஃபி எடுத்துட்டு வா. ரொம்ப சூடா ஓகே சார். இருக்கு. பரவாயில்ல. க்ளீன் பண்ணு. ஆதி ஆர் யூ ஓகே? ஓகே சரி, நான் இதை போய் வாஷ் பண்ணிட்டு வரேன். நீங்க உட்காருங்க. ஆ. சார், ஒரு நிமிஷம். யா. இன்னைக்கா? இல்ல அவ்வளவு அர்ஜென்ட் இல்ல. ஹலோ, ஃபைல வச்சுட்டு போங்க. இல்ல மேடம், சார் கிட்ட சில டீடைல்ஸ்லாம் சொல்லணும். அவர் பிஸியா இருக்காருன்னு தெரியலையா? வச்சுட்டு போங்க. மேம், உங்ககிட்ட தான் சொல்றேன், போயிட்டு அப்புறமா வாங்க. யா, ஃபைனல் பண்ணி முடிச்சிடலாம். ஷூர். எனக்கு ஒரு ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஒரு ஐடியா இருக்காது. பட் அதுல உங்கள மாதிரி ஒருத்தர் கூட இருந்தா நல்லா இருக்கும். அதுக்கு என்னங்க, பண்ணிட்டா போச்சு. மேடம், பேக்கிங் கீயும் கொடுக்க சொன்னாங்க மேடம். பாரதி கிட்ட மெயில் அனுப்ப சொல்லிட்டியா சார்? ம். காலையில இருந்தே பாரதிங்கிற பேரை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கேன். யார் அவங்க? அப்போ வந்து ஃபைலை கொடுத்துட்டு போனாங்களே, நீங்க பார்க்கலையா? இல்லையே. ரெண்டு பேரும் ஏன் ஒரு லேபரை பத்தி இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கீங்க? ஏன் இந்த ஆபீஸ்ல அவங்க ஒருத்தவங்க மட்டும் தான் இருக்காங்களா? மித்ரா ரிலாக்ஸ். எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற? பாரதி ஒரு நல்ல பொண்ணு. ஷீ இஸ் a good staff. அதனால தான் சொன்னேன். எனக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்கல. ஓகே ஓகே, சாரி. இனிமே அண்ணா பேசல, ஓகேவா? என்ன பாக்குற? சுந்தரேசன் சார பார்க்க போகணும்னு சொன்னல, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. போலையா? டைம் ஆச்சு. சரி, நான் கிளம்புறேன். நான் சுந்தரேசன் சாரை பார்த்துட்டு நேராக வீட்டுக்கு போவா, இல்லை இங்கே வந்து உன்னை பிக்கப் பண்ணிட்டு போவா? இல்ல இல்ல, எனிவே ஒர்க் முடிச்சிட்டு கால் பண்ணு, நம்ம அப்ப பிளான் பண்ணிக்கலாம். சரி சரி. ஓகே, see you. ஆல் தி பெஸ்ட். பாய். போயிட்டு வா. ஆதி ஒரு நிமிஷம். என்ன? I'll miss you. மித்ரா, நான் ஃபாரின்லாம் போகல, பக்கத்தில் தான் போகிறேன். போயிட்டு வந்துடுவேன், சரியா? பாரதி, பாரதி, என்னடி? தீராத காதல் சாகாதடா, உயிர் போக எரிந்தாலும் வேகாதடா, பாரதி, சொல்றல, இங்க பாரு. நான் தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதடி. ஏய் பாரு.
நம்ம மித்ரா மேடமோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட்னு சொன்னோம்ல, இவர்தான். ம் போயிட்டாரு. உனக்கு லக்கே இல்ல. இப்போ என்னடி ஆச்சு? இன்னைக்கு இல்லைன்னா என்ன, இன்னொரு நாள் பார்க்க போறேன். அட போ பாரதி. கண்ணுக்கு முன்னாடி வந்தவரை விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன தேடிய போய் பார்க்க போற? நீ எதுக்கு இப்போ இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? யாரை எப்ப பார்க்கணும், ஏன் பார்க்கணும்னு நாம முடிவு பண்ண முடியாது. ஆண்டவன் முடிவு பண்ணணும். ம். ம் காஃபி வேணும். ஹலோ, காஃபி வேணும்னு கேட்டா நீ போட்டு எடுத்துட்டு வந்து தர மாட்டியா? சாரி மேம், இந்த ஆபீஸ்ல ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு ஆளுங்க இருக்காங்க. அவங்கவங்க வேலைய அவங்கவங்க தான் பாப்பாங்க. அவங்க தான் பார்க்கணும். ஓ ரியலி? நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறவன், ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கொடுக்கிற சம்பளம் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்கறதுக்கு இல்ல மேம். குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜருங்கிற என்னோட போஸ்டுக்கு தான். அந்த வேலை மட்டும்தான் நீங்க பாக்கணும்னு நாங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டிருக்கோமா? காஃபி போட்டு கொடுக்கணும், உங்க ஹேண்ட்பேக் எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு எந்த அக்ரிமெண்ட்டும் போடலையே மேடம். ஏய், நான் நினைச்சா இப்பவே உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன், தெரியுமா? இந்த வேலை இல்லனா வேற எங்கேயுமே வேலை இருக்காதா என்ன? வேலை தெரிஞ்சவங்களுக்கு எங்க வேணாலும் வேலை கிடைக்கும் மேடம். என்னையும் என் திறமையும் நம்பி மட்டும் இவ்ளோ தூரம் வந்தவன். என்கிட்ட இந்த மாதிரி யாருமே இப்படி பேசுனதே இல்ல. என்கிட்டயும் யாரும் இப்படி பேசினதே இல்ல மேம். இங்க பார், தேவையில்லாம என் கோவத்தை சம்பாதிக்காத, அது உனக்கு நல்லதே இல்ல. நிறைய பாத்துட்டேன் மேம். கோவத்தால என்னெல்லாம் நடக்கும்னு அனுபவிச்சு அத கடந்து வந்தவதான் இந்த பாரதி. அதனால அடுத்தவங்க கோவம் என்ன ஒண்ணுமே பண்ணாது. இங்க பார், காஃபி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னா இப்பவே நான் உன்னை மன்னிப்பேன். நான் தப்பே பண்ணாம உங்ககிட்ட எதுக்கு மன்னிப்பு வாங்கணும்? எனக்கு வேலை இருக்கு. காஃபி வேணும்னா சொல்லுங்க, பியூன் அண்ணாவை எடுத்துட்டு வர சொல்றேன். மேடம், அண்ணா, மேடம்க்கு சூடா ஒரு காஃபி இதை எடுத்துட்டு கொண்டு வரேன் மேடம். பாரதி, இதுக்காக நீ ரொம்ப ஃபீல் பண்ண போற. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.